தேசிய கீதம் தற்போது கொடியேற்றலுடன் தேசிய கீதம் இசைக்கப்படும். இப்போது மங்களம் ஏற்றுவதற்காக அலட்சுபோதரி அவர்களை அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர்களை அழைக்கின்றோம். சங்க செயலாளர் அவர்களை அழைக்கின்றோம். ஒத்துழைப்பு வழங்கிய அதிபர் அவர்களை நன்கு
of value and important journey into life. Our school is a place of learning, discipline, friendship, and values. Dear children, may you grow in knowledge, character, and confidence on behalf of the school community. I warmly welcome you and wish you a happy and successful school life with us. Thank you. மாணவி ஆதிக்ஷாவால் வரவேற்பு நடனம் இடம்பெறும். பெருந்துறை சென்ட் தாமஸ் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை 2026 ஆண்டுக்கான வருடாந்த கால்போ விழாவில் நிகழ்வினை தலைமையை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, கல்லூரியின் முதல்வர் சகோதரி ரேன்ஸ்வாம் அவர்களே, இன்றைய விழாவின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பருத்துவை திருக்குடும்ப கன்னியர் மட குழு முதல்வர் சகோதரி ஸ்டெலா சூசப்பிள்ளை அவர்கள் இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு இயேசு லோகநாதன் அஞ்சனி அவர்களே, கல்லூரி ஆசிரியர்களே, பெற்றோரே, பெரியோரே, இன்றைய விழாவின் கதாநாயகர்களாகிய தர 3 மாணவர்களே, அனைத்து மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். நீதிமொழிகள் அதிகாரம் 3 சொல்லுகிறது, முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து இல்லாதே, நீ எது செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். கால்கோள் விழா பொதுவாக பல அர்த்தங்கள் சொல்வார்கள். இதற்கு கால் சகக்கொள் என்ற ஒரு அர்த்தமும் உள்ளது. நாங்கள் கால் எடுத்து வைப்பது. ஆகவே என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய கல்வி கற்றல் நடவடிக்கைகளுக்காக கால் பதிக்கின்ற இந்த நாளிலே அவர்களை நிறைவாக நான் ஆசித்து நிற்கிறேன். இந்த ஆசிரியை நான் ஒரு சிறிய கருத்தியலோடு உங்கள் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஒருமுறை ஒரு வகுப்பிலே ஆசிரியர் இவ்வாறான மாணவர்களுக்கு பெரும்பலகையிலே இலக்கம் 1 எழுதிவிட்டு அதற்கு முன்னால் ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு கேட்டாராம். இப்போது இது என்னன்னு சொன்னார். அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் 1. அந்த இலக்கம் 1க்கு பிறகு 1க்கு முன்னாலே 2 பூஜ்ஜியங்களை போட்டுவிட்டு அந்த ஆசிரியர் கேட்டாராம். இப்பொழுது இதனுடைய பெறுமதி என்ன? 1. அவ்வாறே 3, 4 வந்து இலக்கம் 1க்கு முன்னால பூஜ்ஜியங்களை அடித்துக் கொண்டே போகிறார். இலக்கம் 1னுடைய பெறுமதி மாறவில்லை. அதுக்கு பிறகு ஆசிரியர் அந்த பூஜ்ஜியங்களை அடித்து இலக்கம் 1க்கு பின்னாலே ஒரு பூஜ்ஜியத்தை போடுகிறார். இப்பொழுது என்னுடைய பெறுமதி என்ன? 10. இன்னொரு பூஜ்ஜியத்தை போடுகிறார் 100. இன்னொரு பூஜ்ஜியத்தை போடுகிறார் 1000. பெறுமதி கூடிக்கொண்டே போகிறார். இந்த ஆசிரியர் சொல்வாராம், இந்த 1 என்பது கடவுள் மாதிரி. எங்களுக்கு முழு முதல் கடவுள், ஒரே கடவுள்.
இந்த பூஜ்யம் என்பது எங்களுடைய திறமைகள், எங்களுடைய அறிவாற்றல்கள், எங்களுடைய எல்லா செயற்பாடுகள். எப்பொழுது நாங்கள் எங்களுடைய திறமைகளை ஆண்டவரை பின்னுக்கு வைத்து எங்களுடைய திறமைகளை முன்னுக்கு வைக்கிறோமோ, எங்களுடைய அறிவாற்றலை முன்னுக்கு வைக்கிறோமோ, அப்பொழுது எதுவுமே பெருமதியற்றது. இந்த பூஜ்யம் போன்ற எங்களுடைய திறமைகள் எப்பொழுது பெருமதி வாய்ந்ததாக மாறுகின்றதோ, எப்பொழுது மாறுகின்றது சொன்னாங்க, ஆண்டவருக்கு பின்னால் அவற்றை நாங்கள் வைக்கின்ற பொழுது எங்களுடைய திறமைகள், எங்களுடைய கல்வி செயற்பாடுகளுக்கு பெருமதி கிடைக்கின்றது. ஆக இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்வதுதான், கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தன்னுடைய வாழ்விலே முன்னிறுத்த நீங்கள் வழி செய்யுங்கள், பெற்றோராக பெரியோராக. அப்பொழுது இந்த திருப்பலியில் நான் சொன்னது போல இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் எங்களுக்கு வழிநடத்தும், எங்களுக்கு வேண்டிய நாட்கள். ஆகவே இன்றைய நாள் நிகழ்வுகள் எல்லாரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நிறைவாக நடைபெற்ற முடியும். தந்தை மகன் தூயாவினுடைய நிறைவான ஆசீர்வாதமும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையும் இந்த கல்லூரி சமூகம் முழுவதும் நிறைவாக இருப்பதாக. நன்றி. வணக்கம். எனது பேர் கென்ஷியா. எனது அப்பாவின் பேர் திராவு. எனது அம்மாவின் பேர் மேரி தர்சினி. நான் செயின்ட் தோமஸ் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை கல்வி கற்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னோட பள்ளிக்கூட பேர் செயின்ட் தாமஸ் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை. நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் தானிகா. என் அப்பாவின் பேர் ரோயல் பிதா. என் அம்மாவின் பேர் மேரி கென்சியா. என் பாடசாலை பேர் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை. நன்றி. எனது பேர் அக்ஷிகா. எனது அப்பாவின் பேர் அல்பரராஜ். எனது அம்மாவின் பேர் மேரியன்சிகா. எனது பாடசாலை பேர் செயின்ட் தோமஸ் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை. எனது பேர் ஆசிகா. எனது அப்பாவின் பேர் நான ரோவின்சன். எனது அப்பாவின் பேர் நான ரோவின்சன். எனது அம்மாவின் பேர் அண்டனி நீச்சா. என் பாடசாலை பேர் செயின்ட் தோமஸ் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் அக்ஷிதா. எனது அப்பாவின் பெயர் சுரேஷ்காந்த். என் அம்மாவின் பெயர் பென்சிகா. என் பாடசாலையின் பெயர் செயின்ட் தோமஸ் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை. என்னோட பேர் நட்சுக்குமா. என் அம்மாவின் பேர்
என்னோட பேர் தர்மிகா. என்னோட அப்பாவின் பேர் கன்சன்டாய். என்னோட அம்மாவின் பேர் சுலோசனா. என்னோட பாடசாலையின் பேர் யார் சென்ட் தாமஸ் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை. கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. என்னோவின் பேர் சபானா. என் அம்மாவின் பேர் அருணா. என் அப்பாவின் பேர் சதீஷர். என் பாடசாலை பேர் ஜார்ஜ் சென்ட் தாமஸ் ரோமன் கத்தோலிக்க பெண்கள் பாடசாலை. நன்றி. அன்பிற்குரிய பெரியோர் அனைவருக்கும், குழந்தைகள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். என் காலடிக்கு வார்த்தையே விளக்கு. இன்று எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். எங்களுடைய முதலாம் ஆண்டு குழந்தைகளை எங்களுடைய பாடசாலைக்குள் நாங்கள் வரவேற்று ஆசீர்வதித்து அவர்களுக்குரிய மதிப்பை கொடுக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் எங்களுடைய மாகாண கல்வியின் அனைத்து பாடசாலைகளிலும் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நாங்களும் எங்களுக்கென்று பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர், பாடசாலை அபிவிருத்தி சபையினர், பழைய மாணவ தலைவர் அமர்ந்தவர்கள், பாடசாலையினுடைய ஆசிரியர்கள், கல்விசாரா ஊழியர்கள், மாணவர்கள், பெற்றோர் என அனைவரும் ஒன்று கூடி மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம்.
உண்மையிலேயே எங்களுடைய பாடசாலைக்கு இந்த வருடமும் ஒரு அருளின் நாளுக்கு சொல்லலாம். 19 மாணவ செல்வங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய சமூகத்திற்கு, எங்களுடைய சூழமைப்புகளுக்கு, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதம் நிறைந்தவர்கள். திருமணத்தின் நோக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது குழந்தைகளை பெற்றெடுத்தலும், இரண்டாவதாக அவர்களை கடவுளுக்கு ஏற்ற முறையில் வளர்த்தெடுப்பதும். இந்த நோக்கத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய குடும்பத்திலே வளர வளர அறிவிலும் ஞானத்திலும் உயர்ந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. அவ்வாறே இந்த சமயத்திலும் சில தெய்வங்கள் குழந்தைகளாக மதிக்கப்பட்டு வணங்கப்படுகின்றார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ப்பை பார்க்கின்ற பொழுது பல கல்வியலாளர்கள் பலவாறு குழந்தை பருவத்தை பற்றி கூறுகின்றார்கள். அதைவிட உளவியலாளர்கள் குழந்தைகளின் உளம், அவர்களுடைய வளர்ச்சி பருவங்களை பற்றி மிகவும் சிறப்பாக கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு குழந்தை இந்த உலகத்திலே உருவாகினால் அந்த குழந்தை பிள்ளையாக, சிறுமியாக, சிறுவனாக, இளைஞனாக, யுவதியாக, இன்னும் தலைவர்களாக முதுமை அடையும் வரைக்கும் அவர்களுடைய வளர்ச்சியும் வாழ்வும் ஒரு சமூகத்திற்கு மிகவும் தேவையானது ஒன்றாக, வேண்டப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜீன் பிஜாஜே என்று குறிப்பிடப்படுகின்ற உளவியலாளர் பிள்ளையின் பருவத்தை 3 வகைகளாக அவர் குறிப்பிடுகின்றார். முதலாவது, பிறந்ததிலிருந்து 2 வயது வரை புலன் இயக்க பருவம் என்றும், 2 வயதிலிருந்து 7 வருடங்கள் வரை சூழ சிந்தனை பருவத்திற்கு முற்பட்ட பருவம் என்றும், 12 வயதிற்கு 7 தொடக்கம் 11 நியம சிந்தனை பருவம் என்றும், நியம சிந்தனைக்கு பிற்பட்ட பருவம் 12 வயதுக்கு மேல் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே எங்களுடைய பிள்ளைகள் தூர சிந்தனை பருவத்திற்கு முற்பட்ட பருவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பருவத்தை ஜீன் பிஜாஜே உளவியலாளர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். எண்ணக்கருவுக்கு முற்பட்ட காலம் என்றும், ஆக்க சிந்தனை பருவம் என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த எண்ணக்கருவிற்கு முற்பட்ட காலத்தை 2 வயதிலிருந்து 4 வருடங்கள். நீங்கள் பெரும்பாலும் மொண்டசோரி நர்சரியில சேர்க்கின்ற பருவம். 4 வயதிலிருந்து 7 வயது இதுவும் பாலப்பருவமும் பாடசாலையில் ஆரம்ப கால பருவமாக இருக்கின்றது. எனவே அன்பான பெற்றோரே, இந்த உளவியலாளர்களுடைய கருத்து நான் உங்களுக்கு ஒரு சிந்தனையாக தந்தேன். பல கருத்தை கூறினாலும் எங்களுடைய பிள்ளைகள் தூண சிந்தனை பருவத்திற்கு முற்பட்ட காலத்தில் ஆக்க சிந்தனை பருவமுடைய அந்த பருவத்திற்குள்ளே இருக்கின்றார்கள். உளவியலாளர்களுடைய கருத்தை விட எங்களுடைய கல்வியலாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த பிள்ளைகளை பாடசாலைக்குள் வரவேற்று 29ஆம் தேதிக்கு முற்பட்ட காலத்திலே இவர்களுக்கு ஒரு செயற்பாடு நடந்து கொண்டிருந்தது. இது மிகவும் கட்டாயமான ஒரு செயற்பாடு. இந்த செயற்பாடுதான் ஆக்க சிந்தனை, ஆக்க நிலை உள்ள, ஆக்கம் உள்ளவர்களாக, குறிப்பாக இந்த பிள்ளைகள் சிந்திப்பார்கள், ஆனால் அவர்கள் எது செய்கிறார்கள் என்று தெரியாது. அதை ஆக்கப்பூர்வமாக அமைத்து கொடுக்கின்ற அந்த நிலையை எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பெற்றோர் இந்த படிப்பினையில் நீங்களும் உள்வாங்கப்படுகின்றீர்கள்.
வீட்டிலே நீங்கள் அவர்களை ஆக்கல் சிந்தனை உள்ள பிள்ளைகளாக வளர்க்கின்ற பொழுது ஒரு கட்டுக்கோப்புக்குள் இவர்களை அமைப்பதற்காக இவர்களுடைய எதிர்காலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இவர்களுக்குரிய ஆக்க சிந்தனைக்குரிய அனைத்து செயற்பாடுகளும் 25ஆம் திகதியிலிருந்து இந்த மாதம் 28ஆம் திகதி வரைக்கும் மிகவும் சிறப்பாக ஆசிரியரால் வகுப்பறையிலும் பாடசாலை சமூகத்தால் பாடசாலை உள்ளும் வெளியும் இவர்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது பெற்றோராகிய நீங்கள் அனைவரும் அறிந்த உண்மை. எனவே தொடர்ந்தும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் ஆக்க சிந்தனை உள்ளவர்களாக, அறிவுள்ளவர்களாக, ஆன்மீக வளர்ச்சி உள்ளவர்களாக இன்னும் மென்மேலும் இவர்களை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் உங்களுக்கும் மிகவும் கட்டாயமானதாக, கடமையுள்ளதாக தரப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் இணைந்து இவர்களை நாங்கள் வளர்த்தெடுப்போம். இன்று நாங்கள் இந்த மரக்கன்றுகளையும் விளக்கையும் கொடுத்திருக்கிறோம். இதற்கு வைத்ததிலிருந்து ஏதோ ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கும். நாங்கள் கையில ஃப்ளவர் கொடுக்குறதுதான் முறை. அப்ப மாலை போட்டு நாங்கள் இந்த முறை மரத்தையும் விளக்கையும் கொடுத்திருக்கிறோம். ஏராளமான அறிஞர்கள், கல்வியலாளர்கள், ஜனாதிபதிகள் நாங்கள் அறிந்தவர்கள் பலர் சாதாரண விளக்கில் தான் படித்தார்கள், மரங்களுக்கு கீழ் இருந்து படித்தார்கள். எனவே நாங்கள் சூழமைவுகள், சுற்றாடலையும் சூழமைவையும் ஒளியையும் நாங்கள் உள்வாங்கி கற்கின்ற பொழுது எங்களுடைய வளர்ச்சி மென்மேலும் உயர்ச்சியுடையதாக இருக்கும். எனவே அதற்குரிய ஒரு சிறு அடையாளமாகத்தான் நாங்கள் இதை எடுத்தோம். இதுக்கு நீங்கள் பல கருத்துக்களை சொல்லலாம். மெழுகுதிரி தன்னை உருக்கி ஒளி கொடுக்கின்றது. மாணவர்கள் தங்களுடைய கல்வி செயற்பாடுகளில் தங்களை உருக்க வேண்டும். ஆசிரியர்கள் உருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஒளி கொடுப்பதற்காக. எனவே அன்பானவர்களே, இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பிற்காலத்திற்குரிய நல்ல பிரஜைகளாக உருவாக்குவதற்குரிய அடித்தளத்தை இட்டிருக்கின்றோம். இன்று நெறிப்புரள்வான பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல சமூகங்களில், எங்களுடைய சமூகத்தில் அவ்வாறு இல்லை, வாழுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஆரம்ப கால கல்விகள், அவர்களுடைய நடத்தைகளை பெற்றோரும் ஆசிரியர்களாகிய நாங்களும் சரியான முறையில் கவனித்தோமா என்கின்ற கேள்விக்குறிதான் அந்த இடங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றது. எனவே நாம் எங்களுடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல, ஏனைய மாணவர்களையும் நாங்கள் சந்திக்கின்ற பிள்ளைகளையும் கடவுளுக்கும் சக மனிதர்களுக்கும் சமூகத்திற்கும் பொருத்தப்பாடுடைய பிள்ளைகளாக வளர்த்தெடுக்க வேண்டும், வளர்த்தெடுப்போம் என நாம் எல்லோரும் உறுதிமொழி கூறிக்கொள்வோம். அத்துடன் எங்களுடைய நிகழ்விற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அரசு சகோதரி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் அடுத்த சகோதரனுக்கும் பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினர், ஏனைய பெற்றோர் எல்லோரும், முதலாம் ஆண்டு 2ஆம் ஆண்டு தான் எல்லோரும் மிகவும் பொலிவோடு இங்கே அப்பா அம்மா எல்லாரும் வந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி பாடசாலை சமூகமாக நாங்கள் என்றும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் எங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியிலே, எங்களுடைய பாடசாலையின் வளர்ச்சியிலே உங்களுடைய பங்களிப்பு நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அத்துடன் இன்னும் ஒரு எங்களுடைய பேப்பர் ரிப்போர்ட்டர் உங்களுடைய பாடசாலையிலே நடைபெறுகின்ற எல்லா நல்ல செயற்பாடுகளையும் அதை அவர் நியூஸ் ஆக எடுத்து தமிழ் என்ற அந்த ஊடகத்திலே அவர்கள் பதிவிடுகிறார்கள். சென்ற மாதம் அதுக்கு முன்பெல்லாம் நடந்த நல்ல நிகழ்வுகள் அனைத்தும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய கருத்து, இந்த சமூகத்திலே, இந்த நாட்டிலே ஏராளமான தீமைகள்
நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஊடகங்கள் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒரு சிறிய தீமை நடந்தால் அதை பெரிதாக்கி பல வண்ணங்களிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பகுதியிலே நடைபெறுகின்ற நன்மைகளையும் நல்லவற்றையும் நாங்கள் எடுத்து கூறி இந்த தீமைகளை எதிர்காலத்தில் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக் கொண்டதற்கு நாங்கள் அனுமதி அளித்திருக்கிறோம். அவர்களுக்கு நன்றி கூறி தரம் 1 மாணவர்கள் அனைவரையும் ஆசிரியரையும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி.
எமது பாடசாலையின் முதல்வர் டெனட் சுவாமிப்பிள்ளை அவர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் அருள் சகோதரி ஸ்டெலா சூசப்பிள்ளை குழு முதல்வர் திருக்குடும்ப கன்னியர் மடம் கல்வித்துறை அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற ஜேசி லோகநாதன் ஆண்டனி அவர்களே மற்றும் இந்த பாடசாலையின் பழைய மாணவர்களே, கிராம அபிவிருத்தி சங்க செயலாளர்களே, உறுப்பினர்களே, இந்த பாடசாலையின் நலன் விரும்பிகளே, எமது பாடசாலையின் ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, அன்பான பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இன்று இங்கு எங்களுடைய பாடசாலையில் மிகவும் சிறப்பான முறையில் இந்த கால்வாய் விழாவானது நடைபெற்று இறுதிக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வின் சில கருத்துக்களை கூறலாம் இருக்கின்றேன். வருடா வருடம் நம்முடைய இந்த பாடசாலையில் இந்த கால்வாய் விழாவானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அதை போலதான் எமது பாடசாலைக்கு புதிதாக வந்திருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவர்களும் இந்த நிகழ்வினை மிகவும் சிறப்பாக நடாத்த வேண்டும் என்ற நிலையிலே மிகவும் சிறப்பாக நடாத்திக் கொண்டிருக்கின்றார். மேலும் இந்த கால்கோல் விழா என்பது ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் ஒரு நிகழ்ச்சியை செய்கின்ற போது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக சில விடயங்களை கருத்தில் கொள்வோம். அந்த வகையிலேதான் தரம் ஒன்று மாணவர்களுக்குரிய இந்த கால்கோல் விழாவானது அவர்கள் ஆரம்ப பள்ளியிலிருந்து முறையான கற்றலுக்காக ஒரு பாடத்திட்டத்துடன் அமைந்த முறையான கற்றலுக்காக எமது பாடசாலையிலே முதன்முறையாக காலடி எடுத்து வைக்கின்றார்கள். அவர்களுக்கு இங்கே வழங்கப்படுகின்ற பாடத்திட்டங்களுக்கு அமைவாக பாடங்கள் கற்பிக்கப்படும். எனவே அந்த முதல் கற்கின்ற இந்த நிகழ்வுதான் அவர்களுடைய இந்த கால்கோல் விழாவாக அமைகின்றது. இந்த கால்கோல் விழா கல்விக்கு மட்டுமல்ல, நாங்கள் பார்க்கின்ற போது பெரிய ஒரு கட்டிடங்களையோ கோவில்களையோ நிர்மாணம் செய்கின்ற போது நாங்கள் அடிக்கல் ஒன்று நாட்டுவோம். அது கூட அந்த விழாவின் கால்கோல் விழாதான். உறவினர்கள், சுற்றத்தார்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லோரும் கூடி இந்த மலர செல்வங்களை நாங்கள் அவர்களுக்குரிய தேவையான இறை ஆசையுடன் அவர்களுடைய இறை வழிபாட்டிலே ஈடுபடுத்தி அங்கிருந்து பிரதம விருந்தினர் அவர்களும் நமது பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவரும் உடைசூழ பேண்ட் வாத்திய இசையுடன் அவர்களை இந்த பாடசாலையிலே நாங்கள் கொண்டு வந்து இந்த மேடையிலே அவர்களுடைய பல ஆற்றல்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அவர்கள் இந்த பாடசாலைக்கு வரும்போது வருகையுடன் வரவில்லை. நமது பாடசாலை வாசலில் வைத்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு உயிரோட்டமான ஒரு உன்னதமான இயற்கையான ஒன்றை அவர்களுடைய கரங்களிலே நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த மரங்கள் தான் அவர்கள் இந்த பாடசாலையில் இருந்து வெளியேறும் போது அந்த மரங்களும் எவ்வளவு சிறப்பாக வளர்கின்றதோ அதுபோல அவர்களுடைய கற்றல் செயற்பாடும் அவர்கள் இந்த பாடசாலை. Good morning to our principal, teachers, parents and my dear friends. Today is a very happy day for our school. We warmly welcome our grade 1 students. This is your first step into school life. Our school is a place to learn, play and grow. Your teachers will love and guide you always. You will make many friends here. Study well and enjoy every day in our school. We wish you a bright and happy future.
Thank you. அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து மெய் மறந்திருந்த நேரத்தில் திடீரென கூப்பிட்டவுடன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். ஆகவே என்னை சுதாகரித்துக் கொண்டு உங்கள் முன்பாக நான் நின்று என்னத்தை சொல்ல வேண்டும் என்றதை சிந்திக்க வேண்டும். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியோர் பெற்றோர்களுடன் எங்களுடைய இந்த விழாவுக்கு தலைமை தாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதிபர் அருள் சகோதரி ஜெயசுவாமி பிள்ளை, இன்னும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற இயேசு லோகநாதன் அஞ்சலி, எங்களுடைய பங்கு தந்தைக்கு பதிலாக இங்கு அழகாக அமைந்திருக்கின்ற எங்களுடைய அருட்தொண்டர் அவர்களுக்கும், எங்களுடைய பழைய மாணவர் சார்பாக அமைந்திருக்கின்ற எங்களுடைய சகோதரிகளையும், இன்னும் அனைத்து நலன் விரும்பிகளையும், இங்கு சிறப்பாக அழைக்கப்பட்டவர்களையும் நான் முதற்கண் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றேன். இங்கு பல விதமான உரைகள் நடத்தப்பட்டன. முதலாவது ஆசி உரையிலே இறைவனை கண்முன் வைக்க வேண்டும் என்பதை குறிப்பிடப்பட்டது. எங்களுடைய அதிபரின் வார்த்தைகளிலே இங்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மரங்களை பற்றியும் ஒளியை பற்றியும் எடுத்து எம்பினார் அழகாக. அதே வேளையிலே இறுதியாக எனக்கு முன்பாக குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த உரையிலே உங்களுடைய ஆசிரியர்
இந்த மரங்களுக்கு இன்னொரு அடிப்படை விளக்கமத்தையும் தந்து இந்த மக்களுடைய இந்த மாணவர்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சரி, ஓகே. நன்னாளிலே எல்லோரும் கொண்டு கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நடாத்த எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அதிபர் அருட்சகோதரி டெனஸ் சுவாமிப்பிள்ளை அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட அருட்சகோதரி ஸ்டெலா சுசப்பிள்ளை குழு முதல்வர் திரு குடும்ப கன்னிமடம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திரு எஸ் லோகநாதன் அஞ்சலி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மற்றும் உரை நிகழ்த்திய ஆசிரியர் திருமதி சயதா நவநீதமணி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். இந்நிகழ்வை திறம்பட தலைமையேற்று நடாத்திய தரம் 2 மாணவர்களாகிய நீ அப்சரா ஜி அபினியா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய அஸ்மியா கியாரா அவர்களுக்கும் நன்றி உரை வழங்கிய டர்னிகா சபானா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மேடை அலங்காரம், மண்டப ஒழுங்கு, வரவேற்று நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஆசிரியர்களான திருமதி வாசி அருட்செல்வன், திருமதி வாசி அன்பு ராஜசேகரம், மாணவரை நெடுப்படுத்திய ஆசிரியரான டோரியன் ரஞ்சன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொப்பி செய்வதற்கு உதவிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நிகழ்வுகளை வழங்கிய மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மற்றும் தரம் 1 9 மாணவர்களுக்கு படத்தினை வழங்கிய மக்கள் வங்கியினருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் திருமதி பென்சி அவர்களுக்கும் கிராமிய அபிவிருத்தி சங்க தலைவர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒலி அமைப்பினை வழங்கியவர்களுக்கும்
அன்பளிப்புகளை வழங்கியவர்களுக்கும் மற்றும் யாருக்கும் நன்றி கூற தவறி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.